மாட்டின் சிறுநீர் என்கின்ற கோமியம் அமிர்த நீர் என்று குறிப்பிடுகிறார்கள். அதை ஆயுர்வேதத்துல அது மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. மாட்டு சிறுநீர்லயும் கிருமி நாசினி இருக்கு. ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இதை எடுத்துக்கொள்கிறார்கள். ஒரு ஆடு தானா வந்து தலையை கொடுத்துருச்சு. யாரா? இது ஆயுர்வேதம். இது வந்து ஆயுஷ் இன்டகிரேட்டட் மெடிசன். என்னம்மா என்னென்னமோ பேசுறியம்மா. கோமியத்திட்ட மைக்ரோ ஆர்கானிசத்தை பிரிவென்ட் பண்ற கேரக்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எனக்கு இருக்கிற கோபத்துக்கு ஒரு அப்பன்னு வச்சுக்கேன். அதனாலதான் வீட்டுக்கு முன்னால தெளிப்பாங்க. சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே. அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? மாட்டின் சிறுநீர் என்கின்ற கோமியம் மருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அமிர்த நீர் என்று குறிப்பிடுகிறார்கள். அதை மாட்டின் சிறுநீர் என்கின்ற கோமியம் அமிர்த நீர் என்று குறிப்பிடுகிறார்கள். அதை ஓ அப்படியா விஷயம்? சாப்பிடுறா சாப்பிடு. இல்ல சாப்பிடுறா சாப்பிடுறா. ஆக அந்த மருத்துவத்துல அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ணு. அதே இடத்துல சுத்தாத. ஆயுர்வேதத்துல அது மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க தான் கிடைச்சோமா? பிஞ்சு போயிரு செருப்பு. நீங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுல நம்ம சங்க இலக்கியத்துல அவ்வளவுதான், நிறுத்திக்க. இனிமேல் நீ ஒரு வார்த்தை பேசினா அதுக்கு மேல நீ பேசவே முடியாது. மாட்டு சாணம் பூசிய முற்றங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? அதுக்கு அப்ப மாட்டு சாணத்துல உங்களுக்கு கிருமி நாசினி இருக்குன்னா மாட்டு சிறுநீர்லயும் கிருமி நாசினி இருக்கு. என்ன ஜந்திரா இது? எங்க இந்திரா புடிச்சுன்னு வந்த இதுங்களா? மாட்டு சிறுநீர்லயும் கிருமி நாசினி இருக்கு. நினைச்சேன் திருந்த மாட்டேல்ல. நீ எப்படி செருப்படி வாங்க போற? சொல்லப்போனா மியான்மர், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இதை எடுத்துக்கொள்கிறார்கள். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுன்னு மோதி சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. இது ஒட்டுமொத்தமா புறந்தள்ள முடியாது. இது ஆயுர்வேதத்தில் மருந்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றாங்க என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பொண்ணும் இல்ல. இல்ல அதுக்கு வந்து 80 வகையான நோய்களுக்கு அது பயன்படுத்தலாம்னு ஆயுர்வேதம் சொல்றது. பைத்தியக்காரி. இவனுக்கு உண்மையிலேயே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல. என்னாச்சு? அதுல அவர் சொன்ன காய்ச்சல் வந்து அந்த 80 வகையான நோயில ஒண்ணா இருந்திருக்கலாம்ல. ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட கேட்கணும். சோறு திங்க வேற எதுவும் கேக்குறீங்க? என்ன கேக்குறா? விஞ்ஞான பூர்வமாக ஒரு தொழில்நுட்ப கல்லூரியை தலைமை தாங்கி கொண்டிருப்பவர் சும்மா சொல்வாரா நான் கேக்குறேன். அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. விஞ்ஞான பூர்வமாக அது மருந்து என்று சொல்லும் போது ஏன் அதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறீர்கள்? நம்புறியா? நம்பு. எவ்வளவு கேவலமா பிச்சை எடுக்கறான் பாரு. கோமியம் என்பது அது பதப்படுத்துவது. பஞ்சகவ்யம் என்பது இன்னைக்கு அமேசான்ல கிடைக்குது. என்ன தேடுறாங்க? சாம்பார் ஆப் எனக்கு 910வது நாள் இவர் போறாராம். பரந்தூருக்கு பறந்து போனாரா நான் கேட்கறேன். மறந்து போனாரா? சும்மா தேவையில்லாத அவன் பேசலான்னு வச்சுக்கோ. ஓனா மூஞ்சு சுத்தனி புடிச்சு மூஞ்சில ஊத்திடுவான் அந்த ஆளை. இதுவரைக்கும் மறந்து போன பரந்தூருக்கு திடீரென்று பறந்து போனார்னா என்ன அர்த்தம்? ஜோக் இல்லையா? சினிமால நடிக்கும் போது டேக் மட்டும் தான் கேட்கும். அங்க முடிச்சிட்டு இங்க டேக் ஆஃப் ஆகணும்னு இங்க ஒரு டேக் ஆஃப்காக அங்க போயிட வேண்டியது. என்னப்பா இது? எனக்கு புரியுது. உன் கண்ணுல எனக்கு சாவு பயம் தெரியுது. மாநில அரசு தேர்வு செய்து கொடுத்த இடம். இவனுங்களுக்கு பயந்துட்டு நாங்க இந்த ஊரை விட்டு போகணுமா? அதெல்லாம் வேற யாராண்டியாவது போய் சொல்ல இங்கதான் இருப்போம். மத்திய அரசு ஏன் ஏற்றுக்கொண்டது என்றால் மீனம்பாக்கத்துல இருந்து கனெக்டிவிட்டி இருக்கணும், பெங்களூர் ஹைவேல இருந்து கனெக்டிவிட்டி இருக்கணும். அது எனக்கு தேவையே இல்லையே. நாங்க வளர்ச்சிக்கு ஆதரவானவன் அப்படின்னு சொல்ற மாதிரியே நாங்களும் விவசாயிகளுக்கு ஆதரவானவர்கள் தான். இது ஆக்சன் மேடம். இது ஆக்சன். என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. பயமா அது கடிச்சிடாத. கோமியம் ஒன்னும் டாஸ்மாக் கூட கெட்டது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். What nonsense are you talking about? டாஸ்மாக் கூட கெட்டது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்ல. I am your best friend. ஓகே. Okay.